ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வக்ஃபுடைய சட்டத்தை பார்க்க போகிறோம். வக்ஃபுடைய சட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வக்ஃபுடைய சட்டம் என்றால் வக்ஃபு என்றால் நிறுத்துதல் என்று பொருள். அதாவது குரான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஆயத்தோட நடுவில் நிப்பாட்டுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கும், மூச்சை இழுத்து பிடிச்சி ஓத முடியாது. அந்த டைமில் நம்ம நிப்பாட்டலாம். அப்படி நிப்பாட்டும் போது எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறத தான் நாம் படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த வக்ஃபு அப்படிங்கிறது என்னென்னா, குரானை மீண்டும் ஓத வேண்டும் என்ற நோக்கத்தில் மூச்சை இழுப்பதற்காக கொஞ்ச நேரம் ஒரு வார்த்தையின் கடைசியில் என்ன அப்படின்னா சத்தத்தை நம்ம நிறுத்துவதற்கு சொல்லப்படுறது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொன்னது தான் அதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது கொஞ்ச நேரம் மூச்சை இழுப்பதற்காக கொஞ்ச நேரம் ஒரு வார்த்தையோட கடைசியில் சத்தத்தை நிறுத்துறதுக்கு சொல்லப்படுறது தான் வக்ஃபு என்று கூறுவார்கள். சரிங்களா? இந்த வக்ஃபு எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வக்ஃபு என்றால் என்ன, அதை எப்படி நிறுத்தணுன்ட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதை உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டாக வேணும்னா அதை போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த வக்ஃபோட வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 1, 2வது வகை, 3வது வகை, 4 வகைகள் உண்டு. சரிங்களா? ஓகே. இந்த 4வது வகை இருக்கு இல்லையா, அந்த 4வது வகை என்னென்னா 5 வகைப்படும். சரிங்களா? இதோட நேம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. பட் ஏன்னா எந்த இடத்துல எப்படி நிப்பாட்டணுங்கிறத உங்களுக்கு தெரியணும். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வக்ஃபு 4 வகைப்படும். அதில் முதலாவது வகை என்னென்னா வக்ஃபுன் இன்திலாரியுன். சரிங்களா? இன்திலாரியுன். சரிங்களா? இன்திலாரியுன். சரிங்களா? வக்ஃபுன் இன்திலாரியுன். சரிங்களா? அதாவது இதோட வக்ஃபுன் இன்திலாரியுன் அப்படின்னா என்னென்னா, பிரபல்யமான 10 வகையான கிராத்துக்களில் 10 வகையான கிராத்துக்களில் பல கிராத்துக்களை ஒன்றாக சேர்த்து ஓதுவதற்காக நிறுத்துவதற்கு சொல்லப்படும். சரிங்களா? அதாவது ஒரே வார்த்தையில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கிராத் இருக்கும். சரிங்களா? ஒரு வார்த்தையில் ஒரு இடத்துல 6 விரலுக்கு நீட்டுறது, ஒரு இடத்துல 2 விரலுக்கு நீட்டுறது, ஒரு சில காரிகள் 6 விரலுக்கும், ஒரு சில காரிகள் அதே 2 விரலுக்கும், அந்த மாதிரிலாம் நீட்டுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு இடங்கள்ல நம்ம நிறுத்துறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வக்ஃபுன் வக்ஃபுன் இன்திலாரியுன். சரிங்களா? வக்ஃபுன் இன்திலாரியுன். சரிங்களா? லாரின்னு இருக்கு, லாரியுன். ஓகே. அதுக்கடுத்து இன்னும் 3 வகைகள் இருக்குது. வேறு என்னென்னா வக்ஃபுன் இஹ்திபாரியுன். வக்ஃபுன் இஹ்திபாரியுன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம எல்லாத்தையும் A to Z தஜ்வீதில் படிக்கிறதுனால இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே. 3வது வகை என்ன அப்படின்னா வக்ஃபுன் இல்திராரியுன். சரிங்களா? வக்ஃபுன் இல்திராரியுன். அதுக்கடுத்து 4வது வக்ஃபுன் இஹ்தியாரியுன். சரிங்களா? வக்ஃபுன் இஹ்தியாரியுன். ஓகே. வக்ஃபுன் இலுதிராரியுன். அடுத்து 4வது வகை வக்ஃபுன் இஹ்தியாரியுன். சரிங்களா? இங்கே தனியாக கூட பார்த்துக்கலாம், என்னது தமிழில் கூட பார்த்துக்கலாம் நீங்கள். வக்ஃபுன் இன்திலாரியுன், வக்ஃபுன் இக்திபாரியுன், இஹ்திபாரியுன். அடுத்து வக்ஃபுன் இல்திராரியுன். அடுத்து வக்ஃபுன் இக்தியாரியுன். சரிங்களா? அப்புறம் இந்த வக்ஃபுன் இஹ்திபாரியுன் அப்படின்னா என்னென்னா, ஆசிரியர் கொஷின் கேட்கறதுனால இல்லைன்னா அந்த ஆசிரியர் இடத்துல நாம் குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வக்ஃபு. அதாவது முதல்ல உள்ள வக்ஃபு எப்படின்னா, இந்த வக்ஃபுன் இன்திலாரியுன் அப்படிங்கிறது நம்ம என்னென்னா கிராத்துக்காக மட்டும்தான் நம்ம வக்ஃபு செய்வோம். அது நம்ம அர்த்தம்லாம் அங்கே கெடுதா இல்லையான்னு பார்க்க மாட்டோம். இது எப்படின்னா ஆசிரியர் நமக்குன்னு ஒரு சில இடங்களில் சொல்லியிருப்பாங்க, இங்கே தான் அர்த்தம் முடியுது,
அப்படின்ட்டு ஒரு சில இடங்கள்ல இருக்கும். நம்ம குரானில் இப்படி சுவாது இப்படிலாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் குரானோட ஆயத்து இதெல்லாம் முடியுதுன்னா இங்கெல்லாம் அர்த்தம் முடியுதுன்னு அர்த்தம். இந்த இடங்கள்ல தான் நம்ம வக்ஃபு செஞ்சே ஆகணும். சரிங்களா? வேற எங்கேயுமே வக்ஃபு செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு குரான் வசனம் இருக்கு இல்லையா? அப்படி குரான் வசனத்தில் அந்த மாதிரியான இடங்கள் வரும் இல்லையா? இதை தான் என்ன அப்படின்னா நம்ம வக்ஃபுன் இஹ்தி பாரியுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்படி வக்ஃபு செய்கிறதுனால நம்மளோட அர்த்தம் கெடாது. சரிங்களா? அதை தான் என்னென்னா இந்த மாதிரியான அதை தான் என்னென்னா வக்ஃபுன் இஹ்தி பாரியுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வக்ஃபுன் இல்தி ராரியுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதாவது இது என்னென்னா இந்த வக்ஃபுன் இல்தி ராரியுன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். மூச்சு திணறல் வரும். நம்ம குரான் ஓதும் போதே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வக்ஃபு செய்வோம். சில இடங்களில் மூச்சு திணறல் வரும் நமக்கு. அந்த காரணத்தினாலேயோ மூச்சு பிடிக்க முடியாத காரணத்தினால சம்டைம்ஸ் தும்மல் வந்துடும் நமக்கு. சரிங்களா? தும்பல் வந்துடும், காஃப் வந்துடும், அதாவது இரும்பல் வந்துடும். அப்படி இல்லைன்னா மறந்துடுவோம். நம்ம குரான் ஒதுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய காரிகள் மறப்பாங்க. குரான் தொலை வச்சுட்டு இருக்கும்போது மறப்போம். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நாம் வக்ஃபு செய்கிறோம். இந்த மாதிரியான நேரங்களில் நாம் வக்ஃபு செய்யணும். சரிங்களா? அங்கே தேவைப்படுது. சரிங்களா? ஒரு இயற்கையாக வரக்கூடிய தும்பலோ இரும்பலோ மூச்சு திணறலோ வரும் பொழுது நம்ம அந்த இடத்துல வக்ஃபு செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? அங்கே அர்த்தம் ஐயோ அங்கே முடியலையா வைக்கலையா அப்படிலாம் நமக்கு சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம தேவையின் காரணமாக வக்ஃபு செய்கிறோம். சரிங்களா? அங்கே எந்த சட்டமும் நம்ம எந்த காரியங்களும் அதுக்கு உருவாக்கல. அர்த்தம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி இல்லாத டைமில் அர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அர்த்தம் முடியாத இதாக கூட இருக்கலாம். அந்த இடங்களை கூட நம்ம நிப்பாட்டலாம். அப்படி நிப்பாட்டும் பொழுது என்ன அப்படின்னா அப்படி நம்ம நிப்பாட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நிப்பாட்டும் பொழுது இந்த வார்த்தை பரிபூர்ணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து உள்ள வார்த்தையிலே ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம். அதாவது அர்த்தம் கருத்து இருக்கு இல்லையா? கருத்துனா அர்த்தம். அந்த அர்த்தம் பரிபூர்ணமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் அப்படி இல்லை, நான் இடையில நிப்பாட்டிட்டேன். இப்போ ரஹ்மான் ரஹீம் அந்த இடத்துல அர் ரஹ்மான் அப்படின்னு மட்டும் நான் நிப்பாட்டிட்டேன், அடுத்த வசனத்தை நான் சொல்லலை அப்படிங்கும்போது நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வார்த்தையிலேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா அர்த்தம் முடியலை அந்த இடத்துல. அப்போ அர்த்தம் முடியலை அப்படிங்கும்போது அதுக்கு அந்த வார்த்தையிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆரம்பிச்சிடலாம். அந்த எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த வார்த்தையை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நம்ம ஓதலாம். ஆனால் அர்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள எழுத்து பின்னுள்ள வார்த்தையிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அர்த்தம் முடியலை அப்படின்னா நம்ம எந்த இடத்துல நிப்பாட்டணும் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துலேருந்து கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓதி என்ன செஞ்சுக்கலாம், கொண்டு வரலாம். சரிங்களா? இது நீங்கள் சில காரிகள் ஓதும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க. சரிங்களா? இது என்னென்னா மறதியின் காரணமாக தும்பல் இரும்பல் இந்த மாதிரி இயற்கையாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம இந்த மாதிரியான வக்ஃபு செய்வோம். இதுதான் வக்ஃபுன் இல்தி ராரியுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே பண்ணுவாங்க மேக்ஸிமம். சரிங்களா? மனுஷங்க தானே, மனுஷங்கும் போது எல்லாருமே பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. வக்ஃபுன் இஹ்தி யாரியுன். வக்ஃபுன் இஹ்தி யாரியுன் அப்படின்னா வக்ஃபுன் இஹ்தியாரியுன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. குரானை ஓதக்கூடிய ஒரு ஆள் மூச்சுத்திறல் காரணமாக அல்லது என்ன அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு காரணமாக வக்ஃபு செய்யாமல் அவரோட விருப்பத்தோட வக்ஃபு செய்ததுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வக்ஃபுன் இஹ்தி யாரியுன் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? குரானை ஓதக்கூடிய ஒரு ஆள் மூச்சுத்திணறல் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் மூச்சுத்திணறல் இல்லாமல் வேறு எதுவும் இயற்கை உபாதைகள் இரும்பலோ தும்பலோ அந்த மாதிரி எதுவும் இல்லாத காரணத்தெல்லாம் எந்த காரணமும் இருக்காது. ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா வக்ஃபு செய்யாமல் அவங்களோட விருப்பத்தோடு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்கன்னா வக்ஃபு செய்வாங்க. இந்த மேலே நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு காரணமும் இருக்காது. சரிங்களா? இயற்கையான காரணமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமோ இந்த இடத்துல அர்த்தம் முடியுது, இந்த இடத்துல நான் வக்ஃபு செய்ய போகிறேன், இந்த மாதிரி எந்த காரணமும் என்ன செய்யாது இருக்காது. கிராத்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த கிராத்துக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நிப்பாட்டிட்டு 2 வகையான கிராத்தையும் ஓத போகிறேன். இந்த மாதிரி முதல்ல சொன்னேன் இல்லையா வக்ஃபுன் இன்தி லாரியுன் அந்த வகையும் இருக்காது, வக்ஃபுன் இஹ்தி பாரியுன் வகையும் இருக்காது, வக்ஃபுன் இல்தி ராரியுன் வகையும் என்ன செய்யாது இருக்காது. சரிங்களா? ஓகேங்களா? இது என்னென்னா வக்ஃபுன் இஹ்தி யாரியுன் வகையாக இருக்கும். அதாவது மேலே உள்ள எந்த காரணமும் இல்லாமல் என் இஷ்டத்துக்கு நான் என்ன செஞ்சுக்கிடுவேன், நான் நிப்பாட்டுவேன். அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் அந்த 4வது வகை என்று கூறுவார்கள்.
சரிங்களா? இந்த வகையை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். இந்த வகை தான் என்ன அப்படின்னா உண்மையிலே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னா அதிகமான முறையில் குரானில் வந்து நம்ம நிப்பாட்டுவோம். அப்போ அதெல்லாம் எந்தெந்த வகையில் நம்ம நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.